என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். செமஸ்டர் எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. பாருங்கள், 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து கன்சைக்ளிக்னு சொல்லி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது செமஸ்டர் எக்ஸாமில் டைரெக்டாக கன்சைக்ளிக்னு சொல்லி கேட்கலாம், அல்லது சில கொஸ்டின் பேப்பரில் கன்சைக்ளிக்னு கேட்காம இன்டைரக்டாக லை ஆனிய சர்க்கிள்னு சொல்லி கேட்கலாம். கன்சைக்ளிக்னாலும் சரி, லை ஆனிய சர்க்கிள்னாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கன்சைக்ளிக்னாலும் லை ஆனிய சர்க்கிள்னாலும் ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள்னுடைய ஜென்ரல் ஃபார்மை ஃபஸ்ட் எழுதலாம். ஜென்ரல் ஃபார்ம் எதனுடைய ஜென்ரல் ஃபார்ம்? ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள்னுடைய ஜென்ரல் ஃபார்ம் ஃபஸ்ட் எழுதுகிறோம். என்னன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள்னுடைய ஜென்ரல் ஃபார்ம். இது எழுதிட்டு இதை வந்து ஸ்டார்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து பேர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் தான் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 1,2ன்னு சொல்லி இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் 1,2ங்கிறது பாருங்கள், 1ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸு, 2ங்கிறது ஒய். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ம் ஒய்க்கு பதிலாக 2ன்னு சொல்லி எங்கே கொடுக்க போகிறோன்னு சொல்லினா ஸ்டாருங்கிறது என்ன, ஜென்ரல் ஃபார்மில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஜென்ரல் ஃபார்மில் பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர், இது ஒய் ஸ்கொயர். எங்கெல்லாம் எக்ஸு ஒய் இருக்கோ டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம், 1 கொடுக்க போகிறோம். அப்போ வந்து என்ன, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதில் என்ன கொடுக்கலாம், 2. அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜிக்கு ஜி அப்படி எழுதிக்குங்க. எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்குறோம், 1 ப்ளஸ் 2f, ஒய்க்கு பதிலாக 2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கால்குலேட்டரில் நம்ம அடிக்கலாம். இப்போ வந்து கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு 1 ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ஸ்கொயர் ஈக்குவல் வந்து ஆன்சர் என்னது பாருங்கள், 5. அது 1 + 4 வந்தோன்னா 5. இது 5 ப்ளஸ் இப்போ பாருங்கள் 2 × 1 நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 1 நம்மளுக்கு என்னமா வரும், 2 வருங்களா? இங்கே ஜி இருக்குனால ஜி அப்படி எழுதிங்க. அடுத்து பாருங்கள் 2 × 2. அப்போ 2 × 2 நம்மளுக்கு என்னமா வரும், 4. அப்போ ப்ளஸ் 4, அந்த எஃப் அப்படி எழுதிங்க, ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ப்ளஸ் 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும், -5 மாறும். சேஞ்ச் த சைன். அப்போ இங்கே என்ன எழுதலாம், 2g ப்ளஸ் 4f ப்ளஸ் சி ஈக்குவல் டு -5. இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டெப் 2ல் செகண்ட் பாயிண்ட் எடுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் வந்து -2, -4. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கூடிய பாயிண்ட்டை வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு ஒரு தடவை வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? -2, -4. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2வும் ஒய்க்கு பதிலாக -4ம் ஜென்ரல் ஃபார்மில் கொடுக்கணும். புரியுங்களா? இன் ஸ்டார்னு கொடுத்துக்கலாமா? ஏன்னா ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம ஸ்டார்னு சொல்லி ஈக்குவேஷனுக்கு பேர் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், -2, ஒய்க்கு பதிலாக -4. ஒரு தடவை எழுதி காமிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக -2, ஒய்க்கு பதிலாக -4ன்னு சொல்லி நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்மில் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, அப்போ -2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2g அப்படியே வச்சுக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் பாருங்கள், -2 ப்ளஸ் 2f அப்படியே இருக்கும். இந்த ஒய்க்கு பதிலாக -4 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பரை மட்டும் நம்ம வந்து கால்குலேட்டரில் வந்து நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ கால்குலேட்டர் டைப் பண்ணலாங்களா? கால்குலேட்டர் டைப் பண்ணும்போது பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து பாருங்கள் -4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் வந்து ஈக்குவல் வந்து ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 20ன்னு வருதுங்களா? இந்த 20 அப்படி எழுதிக்கலாம். அடுத்து இந்த 2 × -2ன்னு கால்குலேட்டர் அடிக்கணும். 2 × -2ன்னு கால்குலேட்டர் அடிச்சா என்ன வருது பாருங்கள், -4. அந்த -4 அப்படியே எழுதிட்டு இந்த ஜியை அப்படி எழுதிக்கணும். நம்பர் மட்டும் தான் கால்குலேட்டர் டைப் பண்ணணும். இங்கே பாருங்கள் +2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, -4 இருக்குங்களா? இப்போ 2 × -4 2 × -4 அடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள், -8. இங்கே என்ன இருக்குது, எஃப். அப்போ -8f ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த +20 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்ன வரும், -20 மாறும். அதாவது ப்ளஸ் இருந்தால் மைனஸாக வரும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே நமக்கு +20 இருக்குது, நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நம்மளுக்கு வந்து -20 மாறும். அப்போ -4g -8f ப்ளஸ் சி ஈக்குவல் டு, அந்த +20 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன வருது, -20. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களாமா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். தேர்டு பாயிண்ட், ஸ்டெப் 3ல் தேர்டு பாயிண்ட் எடுக்க போகிறோம். ஸ்டெப் 3 பாருங்கள். தேர்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
தேர்டு பாயிண்ட் வந்து 1,3 சாரி -1,3ங்கிறத தேர்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ -1,3. இப்போ இது அதே தான் எதில் கொடுக்க போகிறோம், ஜென்ரல் ஃபார்மில் கொடுக்கணும். இது அதே தான் நம்ம ஜென்ரல் ஃபார்மில் கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -1ம் ஒய்க்கு பதிலாக நம்ம 3யும் கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன எழுதலாம், -1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2g. எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் பாருங்கள், -1 ப்ளஸ் 2f. ஒய்க்கு பதிலாக 3 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது இந்த நம்பரை மட்டும் நம்ம கால்குலேட்டரில் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து கால்குலேட்டர் எடுத்துங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் டு ஆன்சர்ன்றது பாருங்கள் 10. அப்போ வந்து இங்கே 10. இப்போ 2 × -1 2 × -1 நம்மளுக்கு என்ன வரும், -2ன்னு வரும். கால்குலேட் டைப் பண்ணி பார்த்துங்க, இங்கே g அப்படி இல்லைக்கிங்க. அதேமாதிரி 2 × 3 என்ன வரும், +6ன்னு வரும். இங்கே f இருக்குது அப்படி இல்லைக்கிங்க. ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இந்த +10 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும், -10 வந்து மாறும். அப்போ -2g ப்ளஸ் 6f ப்ளஸ் c ஈக்குவல் டு -10. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோமா, ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் எடுத்திருக்கோம். 3 பாயிண்ட் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்தா ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. செகண்ட் பாயிண்ட் எடுத்து ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்கேன், இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன். தேர்டு பாயிண்ட் கொண்டு வந்து ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்கோம், 3வது ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம என்னென்னா சால்வ் பண்ணி ஜிஎஃப்சி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஸ்டெப் 4ல் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 2g + 4f + c = -5. அது இல்லைங்க பார்க்கலாம், 2g + 4f + c = -5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் -4g -8f + c = -20. -4g -8f + c என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், -20. அது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதை எடுத்து எழுதிருங்க. அடுத்து பாருங்கள் தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து -2g + 6f + c = -10. -2g + 6f + c = -10 சொல்லி கிடச்சிருக்கு. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? இந்த தேர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் ஈக்குவேஷன் 1, 2 and 3. நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். வி கெட். இப்போ நம்மளுக்கு வந்து பாருங்கள் இங்கே ஜிஎஃப்சின்னு தானே இருக்குங்களா. அப்போ ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஈக்குவேஷன் வந்து XYZனா இங்கே நம்ம XYZன்னு எழுதுவோம். இங்கே ஜிஎஃப்சின்னு இருக்கனால ஜிஎஃப்சி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதில் எவ்வளோ அன்னோன் தெரியாது, 3 வேல்யூ தெரியாது. ஜி வேல்யூ தெரியாது, எஃப் வேல்யூ தெரியாது, சி வேல்யூ தெரியாது. அப்போ வந்து 3 அன்னோன்ஸ் இருக்கிறது தான். இதை வந்து நம்ம கால்குலேட்டரில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மோடுங்கிற பட்டனை வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 1, 2, 3 3 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் EQN இருக்குது பார்த்தீங்களா, அது ஈக்குவேஷன் அர்த்தம். ஈக்குவேஷன் கீழே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 1ஆம் நம்பர். அதை 1ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்னோன்னு கேட்குது, அன்னோன் வந்து 2ஆ 3ஆன்னு கேட்குது. இங்கே வந்து நம்மளுக்கு ஜிஎஃப்சி 3 அன்னோன் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா அன்னோன் கீழே 3ங்கிற அமுத்துங்க. இப்போ A1ங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் A1. பாருங்கள், இது A1, இது B1, இது C1, இது D1. A2, B2, C2, D2, A3, B3, C3, D3 இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? கோஎஃபிஷியன்ஸை வந்து நம்ம எழுதணும். அப்போ வந்து என்ன, கால்குலேட்டரில் ஒரு வேல்யூயை என்டர் பண்ண உடனேயே ஈக்குவல் அமுத்தணும். நல்லா கவனிங்க. A1ங்கிறது ஜியினுடைய கோஎஃபிஷியன்ட். ஜிக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 2 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. B1ங்கிறது என்ன, எஃப்னுடைய கோஎஃபிஷியன்ட் +4 இருக்குங்களா, அப்போ 4 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. C1ங்கிறது சிக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், +1. புரியுதுங்களா? சிக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது. சிக்கு முன்னாடி இங்கே நம்பருக்கு வந்து என்ன 1, அப்போ +1, அப்போ 1 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. D1ங்கிறது பாருங்கள் கான்ஸ்டன்ட், இங்கே என்ன இருக்குது பாருங்கள் -5 அமுத்தி ஈக்குவல். அடுத்து A2 -4 அமுத்தி ஈக்குவல். அடுத்து பாருங்கள் -8 அமுத்தி ஈக்குவல். ஒரு வேல்யூ என்டர் பண்ண உடனே ஈக்குவல் அமுத்தணும். சீனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, 1 அமுத்தி ஈக்குவல். அடுத்து D2 பாருங்கள் -20 அமுத்தி ஈக்குவல். அடுத்து A3 -2 அமுத்தி ஈக்குவல். B3ங்கிறது பாருங்கள் எஃப்னுடைய கோஎஃபிஷியன்ட் 6 அமுத்தி ஈக்குவல். C3 சீனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து +1, அப்போ 1 அமுத்தி ஈக்குவல். அடுத்து D3 பாருங்கள் -10 அமுத்தி ஈக்குவல். இப்போது எக்ஸினுடைய வேல்யூ வந்து 1.5 வருது. எக்ஸுங்கிறது தான் ஜி. புரியுதுங்களா? இங்கே எக்ஸ் ஒய் இஜெட்னு இருந்தால் நமக்கு XYZன்னு எழுதுவோம். இங்கே ஜிஎஃப்சின்னு இருக்கனால ஜிஎஃப்சின்னு எழுதிட்டோம். இப்போ 1.5ல் வரது வந்து டெசிமலில் வரதை ஃப்ராக்ஷனாக மாற்றோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் ஷிஃப்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே பாருங்கள் ஷிஃப்ட்டுங்கிற பட்டன், அந்த பட்டன் அமுத்திடுங்க. அமுத்திட்டு இந்த AB/C இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் அமுத்தினா ஃப்ராக்ஷனாக மாறிடும். அப்போ வந்து என்னென்னா 3/2, ஜியோட வேல்யூ 3/2.
அடுத்த வேல்யூக்கு என்ன பண்ணால் ஈக்குவலம் தரணும். ஈக்குவலம் தானே 0.5 வருதுங்களா. இப்போ ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பை சி அமுத்தினீங்கன்னா ஆன்சர் வந்து பாருங்கள் 1/2. அடுத்து ஈக்குவலம் அமுத்துங்க, சியோட வேல்யூ பாருங்கள் -10. புரியுதுங்களாம்மா. இப்போ எப்படி என்னணும் டெசிமலில் வந்ததுன்னா ஃப்ராக்ஷனாக மாத்திரக்கு ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பை சி அமுத்தினீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் கால்குலேட்டர் ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுத்தி மோட் அமுத்தி 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்தினா கால்குலேட்டர் வந்து ரீசெட் ஆகி பழைய மடைக்கு வந்துடும். சரிங்களா. இப்போ ஜிஎஃப்சி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே கொடுக்கணும்னா ஸ்டாருங்கிற ஈக்குவேஷனில் கொடுக்கணும். ஸ்டாருங்கிற ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அதான் ஜென்ரல் ஃபார்ம். நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் ஒரு தடவை எழுதிக்கலாங்களா. x² + y² + 2gx + 2fy + c = 0. இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய சர்க்கிள் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எழுதியாச்சு. இதில் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி இருக்கோ ஜிஎஃப்சிக்கு பதிலாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஜி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் ஜி இருக்குது. அடுத்து இங்கே எஃப் இருக்குது, இங்கே சி. இதுக்கு பதிலாக கொடுக்கலாங்களா. இப்போ பாருங்கள் x² + y² + 2 ஜிக்கு பதிலாக என்ன கொடுக்கணும் பாருங்கள் 3/2. ஜிக்கு பதிலாக இந்த 3/2 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு எக்ஸ் +2 எஃப்க்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் பாருங்கள் 1/2. அந்த ஒய் அப்படி எழுதிக்கலாம். சிக்கு பதிலாக -10 = 0. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா. அப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதுங்களா. என்ன ஈக்குவேஷன் பாருங்கள், x² + y² 3 × x + 3x. புரியுதுங்களாம்மா. அடுத்து பாருங்கள் +1 × y + 1y -10 = 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கிடச்சிருச்சு. இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4னு கொடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து நான் 3 பாயிண்ட் கிடச்சதுக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்தோம், ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. செகண்ட் பாயிண்ட் வந்து ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்தோம், ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. தேர்ட் பாயிண்ட்டும் ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்தோம், ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. அந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஜிஎஃப்சி கிடச்சிது. அந்த ஜிஎஃப்சியை கொண்டு போய் ஜென்ரல் ஃபார்மில் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கிடச்சிருச்சு. புரியுதுங்களா. பாருங்கள் x² y² x y கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி கிடச்சிருச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 4வது பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. 4வது பாயிண்ட் என்ன 2,0. இந்த 2,0 அந்த 4th பாயிண்ட்டை கொண்டு போய் நம்ம என்னென்னா 4th ஈக்குவேஷனில் கொடுக்கணும். 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4th பாயிண்ட். ஏன்னா கொஸ்டின் வந்து கன்சைக்ளிக்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 2,0 4th பாயிண்ட் வந்து என்ன 2,0. அப்போ எக்ஸுக்கு பதிலாகவும் 2வும் ஒய்க்கு பதிலாகவும் 0வும். புரியுதுங்களா. எக்ஸுக்கு பதிலாக 2 ஒய்க்கு பதிலாக 0ன்னு சொல்லி எங்கே கொடுக்கணும்னு சொல்லி பாருங்கள் 4th ஈக்குவேஷனில் கொடுக்கணும். 4th ஈக்குவேஷன் தான் நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சக்கூடிய சர்க்கிள் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். அப்போங்க எக்ஸுக்கு பதிலாக எங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 4ம் ஒய்க்கு பதிலாக 0 நம்ம கொடுக்கணும். அப்போ எக்ஸ் ஒய்யை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ x² இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 2². ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் 0² +3 × எக்ஸுக்கு பதிலாக 2 +1 × ஒய்க்கு பதிலாக 0 -10 = 0. எதுக்கு சார் 4th பாயிண்ட்டை கொண்டு போய் வந்து 4th ஈக்குவேஷன் அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளில் கொடுக்குறோம்னா நம்மளுக்கு கன்சைக்ளிக்னு கேட்டாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரணும்னா 0 வரணும். புரியுதுங்களா. 0 வந்ததுன்னா அந்த அது வந்து கன்சைக்ளிக்னு அர்த்தம், அல்லது லையானிய சர்க்கிள் மேலே அந்த பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா. இப்போ நான் கொடுத்த 2² வந்து 4 + 0 + 3 × 2 வந்து 6. புரியுதுங்களா. அப்போ 1 × 0 வந்து 0 -10 = 0. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கால்குலேட்டர் நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் கூட நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணலாம். அங்கே பாருங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் +3 × 2. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் +1 × 0. அடுத்து பாருங்கள் -10 = ஆன்சர் என்ன பாருங்கள் 0 வருதுங்களா. அப்போ 0 = 0. புரியுதுங்களா. லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்மளுக்கு வந்து ஈக்குவல் வந்துருச்சு. therefore the given points கொடுத்துக்கூடிய பாயிண்ட்ஸ் therefore the given points are concyclic. கன்சைக்ளிக்னு என்ன அர்த்தம், அந்த சர்க்கிள் மேலே அந்த பாயிண்ட் இருக்குது. புரியுதுங்களாமா. அதாவது என்ன கன்சைக்ளிக்கான ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ 4வது பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளில் கொடுக்கும்போது அது வந்து என்ன 0 கண்டிப்பாக கன்சைக்ளிக்னா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரணும் கண்டிப்பாக வந்து நமக்கு 0 வரும். 0 வந்ததுனால வந்து கன்சைக்ளிங் கேட்காம டைரெக்டாக என்ன நம்மளுக்கு எப்படி கேட்கலாம்னா இன்டைரக்டாக லையானிய சர்க்கிள் கூட கேட்கலாம். சப்போஸ் இந்த 4 பாயிண்ட் இல்லாமல் வெறும் 3 பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ 3 பாயிண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா கன்சைக்ளிங்னு கேட்க மாட்டாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்கள் இதோட முடிஞ்சு. 4வது பாயிண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த 4th பாயிண்ட்டை கொண்டு வந்து நம்ம வந்து கடைசியில் கிடைச்சா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளில் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா. இப்போ ஒரு ஹோம்ஒர்க்ஸ் ப்ராப்ளம் தரேன். இதே மாதிரி ப்ராப்ளம் இது கன்சைக்ளிக்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன 4,3, செகண்ட் பாயிண்ட் வந்து 0,5, தேர்டு பாயிண்ட் -4, -3, ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -5,0. 4,3, 0,5, -4, -3, -5,0. இது என்னென்னா கன்சைக்ளிக்னு சொல்லி
ப்ரூவ் பண்ணி காமிங்க. ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு 0 வரும். கன்சைக்ளிக் அல்லது லையானியா சர்க்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கள். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.